உன் பேரு நம்ம சொன்ன? கீர்த்தி ஆண்டி. கீர்த்தியா? நான் ஹவுஸ் ஓனர்ட்ட பேசிட்டேமா. ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காரு. வரும்போது உனக்கு அந்த நம்பர் தருவார். நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரியா? ஆண்டி என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஓனர் வந்தா உடனே கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரி சொல்லு. 99 40 ஆ 66 06 79. ஓகேம்மா, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி. எப்போ நடந்தது உங்க 2 பேர் கல்யாணம்? இன்னையோட 48 நாள் ஆச்சு சார். எங்க நடந்தது? கோவால. கோவால எங்க? மகாலட்சுமி கோயில் வச்சு தான் நடந்தது சார். கல்யாணத்துல நானும் வேணியும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு பாருங்க சார். அந்த போட்டோல அவளோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆமா, ஏன் எங்க கல்யாணம்? வேணி விருப்பப்பட்டதுனாலதான் அங்க வச்சு தாலி கட்டினேன். மாலை மாத்தின கையோட அங்க பக்கத்துல இருந்த சர்ச்சில் மோதிரம் மாத்திக்கிட்டோம். அந்த போட்டோ தான் இது. இந்த போட்டோவை யார் எடுத்தது? யாரும் எடுக்கல சார். ஆட்டோமேட்டிக் கேமரா நாங்களே செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். டேய், என்னடா இது விளையாட்டு? கல்யாணம் முடிச்சு வாழ வந்திருக்கேன்டா. ஒட்டு மொத்தமா என் குடிய கெடுக்க நினைக்கிறியே? வேணி, டோன்ட் கெட் எமோஷனல், ஓகே? என்னங்க நீங்க அப்பட்டமா புடுங்கறா? அவனை பேச விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வயிறெல்லாம் எரியுதுங்க. இரு, இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. அந்த போட்டோவை பார்த்தல? பார்த்த. நீதான அது? ஆனா நான் இல்ல. இந்த ஃப்ராட் ஏதோ சீட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்து என்னையும் குழப்பி உங்களையும் குழப்புறான். அவன் எப்படி குழப்பினாலும், அவனை எப்படி நியாயப்படுத்திக்க நினைச்சாலும், நாங்க யாரும் இந்த போட்டோவை நம்ப தயாரா இல்ல. நீ தைரியமா இரு. எங்க பாரு செபாஸ்டின், உனக்கு என்ன வேணும்? பணமா? என்ன சார் நீங்க? பணம் தான் வேணும்னா நான் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? நீங்க வேற ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி வேணியோட அப்பா கிட்ட காட்டுவேன்னு மிரட்டினா நீங்க கொடுக்க மாட்டீங்களா என்ன? என்ன தம்பி, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ணணும்னு முடிவோடு தான் வந்திருக்கியா? அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு உரிமையான பொருள் இங்க இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். சரி, உன் பேச்சுப்படி வேணி உனக்கு உரிமையான பொருள்னு சொல்றேன். வேணிக்கும் நேத்திரனுக்கும் கல்யாண நிச்சயமான விஷயம் பேப்பர்ல முழு பக்கம் விளம்பரம் வந்திருக்குப்பா. அதை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அப்பவே வந்து விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமப்பா. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற. கடைசி நிமிஷம் வரைக்கும் வேணி வீட்டை விட்டு வெளியே வந்துருவான் தான் நினைச்சேன். இப்படி பழசெல்லாம் மறந்து போயிருப்பான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்கல. ஏசிபி சார். சார், ஒரு நிமிஷம் வெளில வரீங்களா? என்ன சார் பண்ணலாம்? இந்த செபாஸ்டியன் பொய் சொல்றானா இல்ல உண்மையை சொல்றானான்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டி பார்க்கலாமா? வேண்டாம் சார். ஏன் சார்? 2 விஷயம். ஒண்ணு, இத்தனை வருஷம் அந்த வீரண்ணாவை எதிர்த்து நொந்து போய் இப்ப அவன் பொண்ணை எடுக்கிறோங்கிற பேர்ல அவனோட ஒன்னா கை கோத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்க. இந்த சமயத்துல
இப்படி ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிற இவனை பாம்பா இல்ல கயிறாங்கிறத முழுசா தெரியாம எதையும் முடிவெடுக்க கூடாது. ரெண்டாவது, எனக்கு மனிதர்களை கொஞ்சம் படிக்க தெரியும். ஒருத்தன் வாயை திறந்து 4 வார்த்தை பேசினா அவன் பேசுறது உண்மையா இல்ல பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். இவன் பொய் பேசல. பொய் பேசுறவனுக்கு இவ்வளவு துணிச்சல் வராது. நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சும் துணிச்சலா ஒருத்த நான் ரகசியமா என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற இடத்துக்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இது அரசியலா பர்சனலாங்கிறது தெரியாம இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டா எப்படியும் விஷயம் வெளியில லீக் ஆயிடும். அதனால எது செஞ்சாலும் இங்க வச்சே செய்யணும். அதுவும் புத்திசாலித்தனமா செய்யணும். அவன் வெளியில போகவே கூடாது. சரி, அப்புறம் ஒரு வேலை பண்றேன் சார். அவன் கையில இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போய் அது உண்மையானதா பொய்யானதான்னு செக் பண்ணிடுறேன். ஓகே. அப்படியே அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வேணி வீட்டுக்கு போங்க. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போட்டோவை மடக்கி காட்டி அவ அதுல போட்டுட்டு இருக்கிற Dress அவளுதான்னு விசாரிங்க. ஓகே சார். போலாம். அப்பா, நீங்க முதல்ல மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. வேணி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இவனை வெட்டி கொன்னுடுவாரேன்னு பாக்குறேன். நீ இப்ப கொடுத்திருக்கிற தண்டனை தாங்கிட்டு இப்படி பொணமா நிக்கிறத விட அது பெட்டர் வேணி. அது பெட்டர். என்ன கொல்லட்டும். வர சொல்லு உங்க அப்பாவை. நான் பேசிக்கிறேன். டேய், யாரா நீ? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வேணி, நான் எங்க அப்பாக்கு இது வேண்டாத டென்ஷன்டா. வேண்டாத டென்ஷன். வேணி, 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 வேணி. என்னாச்சு வேணி? வேணிமா, வேணி, 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 வேணி.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.